பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ காலைதோறும் நீங்க குடும்பமா தேவனை துதித்து ஜெபிக்கணும். துதிக்க 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 தான் கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்போ உங்க வீட்டுக்குள்ள காலையில் எழுந்த உடனே துதி சத்தம், ஜெப சத்தம் கேட்கணும். ஆண்டவரை துதித்து பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். குடும்பமா உட்கார்ந்து பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து ஜெபிப்பதும் ரொம்ப அவசியம். அதனால உங்க குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதுங்க. குடும்ப ஜெபம் இல்லைன்னா கட்டாயம் நீங்க குடும்பமா தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒன்று காலையில அல்லது மாலையில கூட ஜெபிக்கலாம். சிலர் காலையிலையும் மாலையிலேயே குடும்ப ஜெபம் வச்சிருக்கிறாங்க. உங்க வசதிப்படி குறைந்தது ஒரு நேரமாவது குடும்பமா நீங்க தினமும் கூடி ஜெபிக்கணும். சரியா? அப்போ இந்த நாள்ல நம்ம தொடர்ச்சியாய் வேத வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம் வரைக்கும் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 26ஆம் அதிகாரத்துல 65வது வசனம் பாருங்க. 207வது பக்கம் எடுத்துட்டீங்களா? வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தை வழி நடத்தி கொண்டு வந்தார்ல. அப்போ அவங்க 40 வருஷம் வனாந்தரத்துல சுற்றி திரியும்படி கர்த்தர் பண்ணினார். 40 நாளுக்குள்ள போயிடலாம். அந்த தேசத்துக்குள்ள பெருங்கூட்டமா போறதுனால 40 நாளுக்குள்ள அந்த தேசத்தை பிடிச்சு உள்ள போயிருக்கலாம். ஆனா 40 வருஷம் ஆக்கினார். ஏன்? அவங்க முறுமுறுத்தாங்க. ஆண்டவருடைய வல்லமை சந்தேகப்பட்டாங்க, கேள்வி எழுப்பினாங்க. அதனால வனாந்தரத்தில் முறுமுறுத்தவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டதுல 2 பேரை தவிர எல்லாருமே வனாந்தரத்துல இறந்துட்டாங்க. பல லட்சம் பேர் இறந்து வனாந்தரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு போனார்கள். அந்த 2 பேரை குறித்த வசனம் காலேபும் யோசுவாவும். இந்த 2 பேர் தான் உயிரோடு இருந்து கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. மோசே கூட உள்ள போக முடியல கானானுக்குள்ள. அவர் தூரத்திலிருந்து பார்த்தார், அவ்வளவுதான். ஏன்னு சொன்னா அவரும் கூட ஒரு கோபப்பட்டு ஆண்டோடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாதபடி ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டார். அதனால உண்டான ஒரு பாதிப்பு. அப்போ காலேபு யோசுவா 2 பேரை பற்றி வேதம் என்ன சாட்சி கொடுக்கன்னா, அவங்க விசுவாசித்தார்கள். அப்ப சூழ்நிலை பார்க்காதபடி கர்த்தர் நல்ல தேசத்தை தந்திருக்கிறார். அந்த தேசத்தை நாம பெற்றுக்கொள்ளுவோம். அங்கே போய் நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ போகிறோம் என்பதை விசுவாசித்தாங்க. மற்றவங்க எல்லாம் விசுவாசிக்கல, முறுமுறுத்தாங்க. இது எப்படி நடக்கும்? அங்க ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டெல்லாம் இருக்குது, ராஜாக்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி ஜெயித்து நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சந்தேகப்பட்டு முறுமுறுத்தாங்க. அது கர்த்தரை இன்சல்ட் பண்ணுவ மாதிரி. கர்த்தரை அவிசுவாசமா நம்ம நினைக்கும் போது கர்த்தருடைய காரியத்தை அவரை இன்சல்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாரையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த 2 பேரும் விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர் தருவார், ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஜெயிப்போம், நம்ம சாதிப்போம் அப்படின்ற ஒரு உறுதியான விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. அவிசுவாசம் பாவம். அவிசுவாசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். அவிசுவாசம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை குலைத்து விடும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இயேசு என் கூட இருக்கிறார், எங்க கூட இருக்கிறார், எங்க குடும்பத்தோடு இருக்கிறார், எங்க குடும்பம் இயேசுடைய குடும்பம், அவரு தான் எங்களை மீட்டு கொண்டார். அதுல உறுதியா இருங்க. அப்போ உறுதியா இருக்கும்போது என்ன நடந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி தருவார். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்ன அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன், அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, அந்த குடும்பத்துல செய்யலையா? இந்த மாதிரி முறுமுறுப்பது, கேள்வி கேட்பது, அடுத்தவர்களை ஒப்பிட்டு பேசுவது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கேடாக முடிந்து விடும். அதனால யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்க உங்க குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம், துதிக்கிற குடும்பம், ஆண்டவரை விசுவாசிக்கிற குடும்பமா இருக்கணும். அப்போ முறுமுறுப்பு இல்லாமல் விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அதனால இந்த நாள் ஆண்டவர் பேசுறாருல உங்களோட,
நீங்க சந்தேகப்பட்டு முறுமுறுத்ததுனால வேலையை இழந்துட்டீங்க, வருமானத்தை இழந்துட்டீங்க, கர்த்தர் கொடுத்த நன்மையை நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவர் கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை பெரிது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிற அவருடைய துதிங்க, அற்புத மாற்றத்தை காண்பீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். சரியா? அப்போ இந்த வசனத்தின்படி நீங்களும் யோசுவா மாதிரி, காலை மாதிரி விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேருமே சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தருடைய வல்லமையை பார்த்தாங்க. நீங்க ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க சூழ்நிலையை பார்க்குறீங்க. இவ்வளோ கடன் ஆயிற்று, இதெல்லாம் எப்படி அடைச்சிட்டு வர போறோம்? இவ்வளோ பெரிய வியாதி வந்துட்டு, இதெல்லாம் எப்படி மாறப்போகுது? இந்த மாதிரி பிரச்சனை சூழ்ந்து வந்துட்டு, ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒப்பேத்தன அவ்வளோதான், மாற்றம் வருமா தெரியாதுன்னு கலங்கி நிற்கிறீங்களா? விசுவாசிங்க. இயேசுவால மாற்ற முடியும். இயேசுவால தடைகளை நீக்க முடியும். இயேசுவால தேவைகளை சந்திக்க முடியும். இயேசுவால உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். நீங்க அந்த விசுவாசத்தை அறிக்கையிடணும். அப்படி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேவனுடைய உள்ள மகிழும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். எங்க குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீங்க, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, இப்போ என் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு விடுதலை தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி அவன் ஜெபத்தை தடுக்க பிரயாசப்படுகிறான். உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க பிரயாசப்படுகிறான். இந்த நேரத்துல நீங்க எழும்பணும். ஆண்டவருக்கு சாட்சியாய் குடும்பமாய் நிற்க விசுவாசத்தோட எழும்பணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்படியே நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை சந்தேகத்தின் ஆவி, அந்த மாதிரி பாவத்தை மன்னியும், சந்தேகப்பட்டது, முறுமுறுத்தது, ஆண்டவரை குறை சொன்ன பாவம், அதையெல்லாம் அறிக்கையிடுங்க. இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆண்டவரையே குறை சொன்னீங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? ஆண்டவருக்கு மேல அக்கறை இல்லை, அன்பு இல்லை, மறந்துட்டாரு, இயேசுவை குற்றப்படுத்தினோமே, இதெல்லாம் மன்னி ஆண்டவரன்னு கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரை மன்னிச்சிரும். அவிசுவாசத்தை இடம் கொடுத்துட்டேன், தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்துட்டேன், மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை சரியா நான் புரிந்து கொள்ளல, தெரிந்து கொள்ளல, முறுமுறுத்தேன், கோபப்பட்டேன், இந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னியும், மன்னியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அறிக்கை இடுகிறேன். இப்பொழுது அர்ப்பணித்து என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகணும், தடைகள் விலகணும், காரியங்கள் வாய்க்கணும், அற்புதங்கள் நடக்கணும், பண பிரச்சனை எல்லாம் நீங்கணும், கடன் பிரச்சனை மாறணும், தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறியணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும், அறியணும், வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் உம்முடைய ஆளுகை வரணும். ஆண்டவரே, அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், உம்மை அறிந்து கொள்ளணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரை நீ தொடுகிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முதல் உங்களுடைய தேசத்திலும் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதியும், ஆளுகிறவர்கள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும், அவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய குடும்ப தேவையை சந்தியும், இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றும், இந்த நெருக்கங்களை மாற்றும், உபத்திரவத்தை மாற்றும், ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்குள்ள இந்த காரியம் நடக்கணும், இந்த அற்புதம் நடக்கணும், இதில் அதிசயம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.